வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, இப்போது லாஸ்ட் மந்த்து டிஎன்பிஎஸ்சியில் நியூ சிலபஸ் விட்டுருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அதில் குரூப் 2 குரூப் 4ல் மெயினாக தமிழில் மேஜராக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் இருந்தப்போ கொஸ்டின்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற சமச்சீர் கல்வி ஃபுல்லாக படித்தாலே நம்மளுக்கு அபவ் 95 வாங்கிட்டு ஈஸியாக கட் ஆஃப் கிளியர் பண்ணிடுற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்திருக்கிறது அப்படி கிடையாது. அவங்க மெயினாக தமிழில் கிராமரை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜென்ரல் இங்கிலீஷ் எப்படி இருந்துச்சோ படிக்கிற டைம் கம்மி தான் எடுக்கும், ஆனால் புரிஞ்சுக்க வேண்டியது நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க வேண்டியது நிறையா இருக்கும். ஆனால் பழைய பேட்டர்ன் அப்படி கிடையாது. ஃபுல்லாக மக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக அட்டை டு அட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருந்துச்சு. கிராமருக்கு ஒரு 30% தான் அப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ சிலபஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போது நம்ம இதே மாதிரி பழைய இது வரைக்கும் எக்ஸாம் எழுதுனவங்களோட ஐடியாஸை கேட்டுட்டு அதே மாதிரி படிச்சுட்டு இருக்கிறதுல எந்த யூஸுமே கிடையாது. கண்டிப்பாக நம்மளோட வே ஆஃப் ஸ்டடி இல்லை வே ஆஃப் மெத்தடை கண்டிப்பாக மாற்றியே ஆகணும். அப்போ நம்ம எப்படி படிக்கணும்? ஆல்ரெடி இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்க வரீங்கன்னா இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருக்கும். இதில் புதுசாக படிக்கிறவங்கன்னு நம்ம யாரை சொல்கிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் ஆல்ரெடி எக்ஸாம் எழுதினவங்களுக்கும் இந்த டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் புதுசு தான். 10 வருஷமாக நீங்கள் இந்த ஃபீல்டில் இருந்தால் கூட உங்களுக்கு இந்த சிலபஸ் புதுசு தான். இதுக்கான மெத்தடும் புதுசு தான். இல்லை நீங்கள் பிகினர்ஸ் இப்போ தான் ஃபஸ்ட்டு எக்ஸாமை அட்டன் பண்ண போகிறீங்கனாலும் உங்களுக்கும் இது புதுசு தான். ஆக மொத்தம் இந்த வீடியோ ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் இப்போ நியூ இயர் வருது, நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்துட்டு நம்ம எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிப்போம். ஓகேவா, இந்த நியூ இயர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், இந்த வருஷம் எப்படியாவது நான் வேலை வாங்குவேன் அப்படின்னு தான் ரெசல்யூஷன் எடுப்போம். அதுக்காக தான் இந்த வீடியோவை கரெக்டாக டிசம்பர் 31 இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறோம். ஏன்னா 1ஆம் தேதியிலேருந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படியெல்லாம் ஃபஸ்ட்டு படிக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படிக்க போகும்போது உங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். நியூ சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க, எப்படி அதை ஈஸியாக கவர் பண்ணுறது, அதை ஒரு டாபிக் இப்போ தமிழ் நான் எடுத்துக்கிட்டேன்னா அதை எப்படி தெளிவாக படிக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி இந்த 6 மாதத்துக்குள்ளே படித்து கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்குறதுக்கு தேவையான எல்லா ஸ்ட்ராட்டஜியும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் தெளிவாக பாருங்கள், எந்த பாயிண்ட்டையும் மிஸ் பண்ணாதீங்க. இதில் சொல்கிற ஐடியாவை அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா 3 மாதத்தில் போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 3 மாதத்தில் ரிவிஷன் பண்ணிவிட்டு அழகாக எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். எப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு பொதுத்தமிழில் இப்போ புதுசாக கொடுத்துருக்க பேட்டர்ன் படி பொதுத்தமிழ் இலக்கணத்துக்கு 85 மார்க்ஸ். பொதுத்தமிழ் இலக்கணத்தில் 85 மார்க்ஸ் நம்மளுக்கு இலக்கணமே கொடுத்துட்டாங்க. அதுலேயே அதிகமான டாபிக் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 85 மார்க்ஸ் நம்மளுக்கு இலக்கணம்லே போயிடும். அப்போது மீதி இருக்கிற தமிழறிஞர்களும் தொண்டும் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு இல்லையா, இதுக்கு தான் நம்ம என்ன படிப்போம், 6th சமச்சீர் கல்வி புக்கில் இருந்து 12th வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையும் படிப்போம். இது வெறும் 15 மார்க்குக்கு தான் இந்த தடவை கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம படிக்கிற போர்ஷனை கம்மி பண்ணிட்டாங்க, ஆனால் இலக்கணத்தை அதிகப்படுத்தியிருக்காங்க. இது இலக்கணம் எப்படி, கிட்டத்தட்ட மேக்ஸ் மாதிரி தான் இது இலக்கணம். உங்களுக்கு அந்த கான்செப்ட் தெரியணும். மேக்ஸில் எப்படி ஃபார்முலாஸ் பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போவோம். இந்த சம்மு தான் வரும்னு மனப்பாடம் பண்ணிட்டு போவோமா, கிடையாது. மேக்ஸில் ஃபார்முலாஸ் பார்ப்போம், அதுக்கான ப்ராக்டிஸ் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு எங்கெங்கெல்லாம் கொஸ்டின்ஸ் கிடைக்குதோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போவோம், அங்கே போய் அட்டன் பண்ணுவோம். ஓகேவா, அதே மாதிரி தான் இப்போ தமிழையும் மாற்றிருக்காங்க. இலக்கணத்தை என்னன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதோட விதிகள், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போய் ஸ்பாட்டில் எக்ஸாம் எழுதணும். அப்போ என்ன ஆகுது, இப்போ நியூ சிலபஸ் படி ஸ்டடி டைம் ரொம்ப கம்மியாகுது, படிக்கிற டைம் ரொம்ப கம்மியாகுது. ஆனால் ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ண வேண்டியிருக்கு. ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ணணும். படிக்கிறது மைண்டில் லோடு ஏற்றிக்கிறதெல்லாம் கம்மி. இனிமேல் நீங்கள் நிறைய இதை படித்தா அது மறக்குது, அது படித்தா இது மறக்குதுன்னு தமிழில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எல்லாமே கிராமர். இந்த கிராமர்னால் இதுதான். ஓகேவா, அதில் ஜஸ்ட் ஒரு டெஃபினிஷன் வேண்டாம் இருக்கும் மனப்பாடம் பண்ணுறதுக்கு. மற்றபடி நம்மளுக்கு படிக்கிற டைம் கம்மி தான். முதல்லாம் தமிழை கவர் பண்ணோம்னா 6 மந்த்துக்கு மேலே வேணும் மினிமம். மேக்ஸிமம் 1 இயர் கூட ஆயிரும் ஒரு சில பேருக்கு.
ஆனால் இப்போது 3 monthsன்றது ரொம்ப தாராளமான டைம். என்ன கேட்டால் ரெகுலராலாம் படித்தா இந்த 85 மார்க்கை 1 monthல முடிச்சிடலாம். 1 monthல முடிக்க முடியும். ரிமைனிங் இந்த போர்ஷனுக்கு ஃபுல்லாக 1 month எடுத்துக்கிட்டா கூட 2 monthsல நம்ம வந்து தமிழவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரெகுலராக எந்த பிரேக்கும் இல்லாமல் படித்தா. ஏன்னா அது எல்லாராலையும் முடியாது. சம்டைம்ஸ் நிறைய வந்து ஃபேமிலி இஷ்யூஸ்னால நம்ம பிரேக் எடுக்க வேண்டி வந்துடும். நீங்கள் மேக்ஸிமம் 3 months தாராளமாக படிக்கலாம். இந்த இலக்கணம் எப்படி படிக்கிறது, தமிழறிஞரும் தொண்டும் எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இலக்கணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இலக்கணம் படிக்கிறதுக்கு முன்னாடி பாருங்க, இலக்கணம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டாப்பிக்காக நீங்கள் எடுத்துக்கணும். ஒவ்வொரு டாப்பிக்காக நீங்கள் எடுத்துக்கிட்டு தலைப்பு வாரியாக பாருங்க, அதான் கொடுத்துருக்கேன் இங்கே ஹெட்டிங்கில். தலைப்பு வாரியாக ஃபஸ்ட்டு சிலபஸில் எடுத்த உடனே பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு அதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இல்லை லகர வேறுபாடு, குறில் நெடில் வேறுபாடு இப்படியெல்லாம் இருக்குன்னா ஒரு டாப்பிக்கை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு அதில் அந்த டாப்பிக்கு வரையறை இருக்கான்னு பார்க்கணும். வரையறைனா என்ன, டெஃபனிஷன். நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து நான் எங்களோட தான் எடுக்கணும்னு நான் சொல்ல வரல. ஒரு குறில் நெறில் வேறுபாடுனா என்ன அப்படிங்கிற ஒரு டெஃபனிஷன் இருக்கணும். அதுக்கடுத்து அதில் எத்தனை வகைகள் இருக்குன்னு பார்க்கணும். ஒரு ஹெட்டிங் கீழே எத்தனை வகைகள் இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். இப்போ நம்ம வினைமுற்றுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் 2 இருக்குது. தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்றுன்னு. அப்போ அதில் 2 வகை இருக்குன்றது நம்மளுக்கு தெரியணும். இந்த மாதிரி அதில் எத்தனை வகைகள் இருக்குதுன்னு எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த தலைப்புக்கான விளக்கம்னா இப்போ ஒரு வினைமுற்று அப்படின்றத, வினைமுற்றுனா என்ன, அது எப்படி இருக்கும், அதுக்கான எடுத்துக்காட்டுகள் என்னென்ன அப்படிங்கிறது வந்து இந்த விளக்கத்தில் வந்துடும். அது எந்த ஹெட்டிங்கோ அந்த ஹெட்டிங்கை டீட்டெயிலாக விளக்குற அந்த டிஸ்கிரிப்ஷன் தான் விளக்கம். அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஓகே, இப்போ நம்ம ஒரு தலைப்பு எடுத்துட்டோம், குறில் நெறி வேறுபாடு, அது டெஃபினிஷன், வகைகள், விளக்கம் பார்த்துட்டோம். புக்கில் இந்த குறில் நெடில் வேறுபாடு எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி புக்கில் இருக்கிற பாயிண்ட்ஸை ஃபஸ்ட்டு கவர் பண்ணணும். புக் பாயிண்ட்ஸ், ஓகேவா. சமச்சீர் கல்வி புக்கில் ஏதாவது 1-2 புக்கில் மட்டும்தான் அந்த கிராமர் கொடுத்துருப்பாங்க. கம்மி தான் இருக்கும் போர்ஷன். ஏதாவது ஒரு புக் பேக்கில் ஒரு இயலுக்கு பின்னாடி எக்ஸசைஸில் அந்த ஏதோ எந்த தலைப்பு நீங்கள் எடுத்துருக்கீங்களோ அந்த தலைப்பை பற்றின ஒரு சின்ன குறிப்பு இருக்கும். அதை கண்டிப்பாக பார்த்துக்கிறணும். இது வந்து ரொம்ப கம்மி பாயிண்ட்ஸ் தான். இது ஜஸ்ட் புக்கில் இருக்கிறத மிஸ் பண்ணக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக. அதுக்காக இது மட்டுமே போதுமானா கண்டிப்பாக பத்தாது. நீங்கள் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, யூடியூப் சேனலில் நான் பார்க்குறேன், அவங்க என்னென்னா தப்பாக கைட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா ஜஸ்ட்டு புக்கில் இருக்கிற குறில் நெறி வேறுபாடு புக்கில் இருக்குது அப்படின்ட்டு அந்த பேஜை மட்டும் ஜஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுறாங்க. அது வந்து கண்டிப்பாக இந்த பேட்டர்னுக்கு செட் ஆகாது. அந்த இதுனா என்ன, அந்த தலைப்புனா என்னன்ற முழு தெளிவும் உங்களுக்கு இருக்கணும். பாருங்க, புத்தக குறிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்ட கூடுதல் குறிப்புகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ புக்கில் குறில் நெடில் வேறுபாடுனா படி, படு, பாடு, ஓகேவா, எடு, ஏடு, ஓகேவா, கொல், கோல் இப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு 10 வேர்டு. அந்த 10 வேர்டு மட்டும் போதுமா உங்களுக்கு? கண்டிப்பாக அது பத்தாது. கூடுதல் குறிப்புகள்னு போது நீங்கள் எக்ஸ்ட்ரா நிறைய ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு 100, 200, 300 வார்த்தைகள் கிடைக்கும். அப்போ அந்த வார்த்தைகளுக்கான மீனிங் கிடைக்கும். ஓகேவா. இது மட்டும் இல்லாமல் அந்த தலைப்பு சம்மந்தப்பட்ட கூடுதல் குறிப்புகள் கூட உங்களுக்கு சில டைம்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி எவ்வளவுலாம் அதை சம்மந்தமாக நம்ம ரெஃபர் பண்ண முடியுமோ ரெஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஃபைனலாக தேர்வு நோக்கில்னா என்னன்னா, எக்ஸாமில் அந்த டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின்ஸ் எப்படி வரும். ஓகேவா. இப்போ நம்ம குறில் நெறி வேறுபாடுன்னு நான் ஒரு பெரிய டேப்லெட் காலம் எனக்கு கிடச்சிருச்சு. இதுன்னு நான் படிச்சுட்டே போயிடுறேன். ஆனால் எக்ஸாமில் அது எப்படி வரும், அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும், எந்தெந்த மாடல்லாம் அதை கேட்பாங்க அப்படிங்கிற ஐடியா நம்மளுக்கு கிடைக்காது. அப்போ அங்கே போய் நம்ம எக்ஸாமில் கன்ஃபியூஸ் பண்ணிடுவோம். அதனால் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க, நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ரெஃபர் பண்ணலாம். இல்லை வேறு டிஎன்பிஎஸ்சி இல்லாமல் டெட்டு, டிஆர்பி இந்த எக்ஸாம்களில் இருக்க கொஸ்டின் பேப்பர்ஸை கூட ரெஃபர் பண்ணலாம். உங்களோட இதுதான். நீங்கள் கூகுளில் போய் பார்க்கலாம், எங்கே வேணாலும். இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு பார்க்கலாம். ஆனால் எக்ஸாமில் அந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இவ்வளவும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் ஒரு ஹெட்டிங்கை முடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் நெக்ஸ்ட் டாப்பிக்கே போகணும்.
இதைத்தான் நான் வந்து மெயினாக சொல்லணுன்றதுக்காக இங்கே வந்தேன். பாருங்கள், நீங்கள் எல்லாருமே இப்போ பண்ணுற தப்பு, ஒரு இதை எடுக்க பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகவா. ஓகே, புக்கில் வந்து ஒரு 100 50 கொடுத்துருக்காங்க, 100 கொடுத்துருக்காங்க, நான் படிச்சிட்டேன். இப்போ எதிர்ச்சொல் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங்கே இருக்குது நம்மளோட சிலபஸில். ஆனால் புக்கில் வெறும் 6th to 12th வரைக்கும் வெறும் 15 எதிர்ச்சொல் மட்டும்தான் நம்ம இதில் இருக்குது. இதை மட்டும் படிச்சுட்டு போனால் போதுமா? கிடையாது. பார்க்குற எல்லா வேர்டையுமே நீங்கள் என்ன செய்யணும்னா அதுக்கு ஆப்போசிட் என்னது, இதுக்கு ஆப்போசிட் என்னது அப்படின்னு யோசிக்கணும். இல்லையா, எதிர்ச்சொல் வார்த்தைகள், கூடுதல் வார்த்தைகள் எக்ஸ்ட்ரா நிறைய நீங்கள் புக்கை ரெஃபர் பண்ணி ஒரு 100-200 வார்த்தைகள் எடுத்து வச்சுக்கணும். அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு போகணும். அதுலேருந்து தான் வரும் அப்படின்னு நான் சொல்ல வரல. அதுலேருந்து வந்தால் நம்மளோட லக். வரலாற்றி கூட ஒவ்வொன்றிலையும் 100-200 வார்த்தைகள் நீங்கள் படிச்சுட்டு போகும்போது உங்களால் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும் எக்ஸாமில். இப்போ நான் எந்த பேட்டர்னில் அதை ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறேன்னா, இப்போ நான் லீடர்ஸ் வந்து நம்மளுக்கு யூனிட்டில் கொடுத்துருப்பாங்க ஜிகேல. அதில் இப்போ காந்தின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. காந்தி லீடர்ஸை பற்றி காந்தி, அம்பேத்கர், பெரியார் நிறையா இருக்கும். இப்போ நான் காந்தின்னு ஒரு டைட்டிலை நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு அவரோட எங்கே பிறந்தார், அப்புறம் பெற்றோர் யார், அடுத்து அவர் என்ன படிச்சிருக்காரு, அப்புறம் என்னெல்லாம் பண்ணார் சாதனை, அப்புறம் எப்படி அவர் வந்து வீழ்ச்சி, எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து டவுன் ஆனார், நோய் வாய்ப்பட்டாரா, என்ன ஆச்சு, கடைசியில் எப்படி இறந்தார். இவ்வளவும் நான் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சா தானே நான் காந்தின்ற ஒரு டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். இந்த மெத்தடில் தான் ஒரு இலக்கணத்தை படிங்கன்னு நான் சொல்கிறேன். வரையறை, விளக்கம், வகைகள், புத்தக குறிப்பு, அதுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்ட கூடுதல் குறிப்பு, கடைசியில் எக்ஸாம் பேட்டர்ன் அப்படிங்கிறது. சரியா? இந்த பேட்டர்னில் தான் உங்களை வந்து எடுத்து படிக்க சொல்கிறேன். இது நீங்கள் ரெஃபர் பண்ணி நீங்களே 4-5 இதில் ரெஃபர் பண்ணி நிறைய எடுத்து நோட்ஸு ஒரு நோட்டில் எழுதி படித்தா இட்ஸ் வெல் அண்ட் குட். ரொம்ப 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 நல்லது. முடியாதவங்களுக்காக நம்மளோட சேனலில் ஒவ்வொரு டாப்பிக்கையும் இந்த பேட்டர்னில் உங்களுக்கு நாங்கள் நடத்தி கொடுக்குறோம். இது நான் சேனலை ப்ரொமோட் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்காக நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் சரி, மற்றவங்களுக்கு வந்து இதை கொண்டு போகணும் அப்படிங்கிறதான் நம்மளோட சேனலோட முக்கிய நோக்கம். ஏன்னா அடுத்த எக்ஸாம், நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம் வரும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் இப்படி படித்தா மட்டும்தான் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்ன்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஏன்னா ஒன்ஸ் கொஷின் பேப்பர் வந்ததுக்கப்புறம் இப்படி தான் கேட்குறாங்கன்றது. ஆனால் அதை யார் முன்னாடியே தெரிஞ்சு படித்து 6 மாதத்துக்குள்ளே போகிறீங்களோ நீங்கள் வேகமாக வேலைக்கு போயிடலாம். எல்லாரும் அலர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி யார் அலர்ட் ஆகி அதை அந்த பேட்டர்னில் முதல்லையே படிச்சுட்டு போகிறீங்களோ நீங்கள் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவை பார்க்குறவங்க லக்கின்னு தான் நினைப்பேன். ஏன்னா உங்களுக்கு வந்து ஐடியா தெரிஞ்சிருச்சு. எத்தனையோ பேர், லட்சம் பேர் படிக்கும்போது உங்கள் கண்ணில் இந்த வீடியோ பட்டிருக்குன்னா நீங்கள் இந்த பேட்டர்னில் படிக்க போகிறீங்கனாலே உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம். இதை நான் எங்களோட சேனல் எப்படி கொடுத்துருக்கோன்னா இதே பேட்டர்னில் ஒவ்வொரு டாப்பிக்கையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அந்த பிடிஎஃப்பையும் கீழே ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழே லிங்க்லேயும் கொடுத்துருப்போம். நீங்கள் அப்படியே அந்த வீடியோவை ஒன்ஸ் பார்த்துட்டு பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை மொத்தமாக பண்ணும்போது ஹோல் சிலபஸுக்கும் நாங்கள் கொடுத்துருவோம். டாப் டு பாட்டம் வரைக்கும் வரிசையாக எல்லா வீடியோஸும் அப்லோட் ஆயிரும். இப்போ ஒரு யூனிட் முடிக்க போகிறோம், ஓகேவா? இனிமேல் 2வது யூனிட், 3வது யூனிட், 6வது யூனிட் வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கொடுத்துருவோம். நீங்கள் ஜஸ்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து பின் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு ஃபுல் தமிழ் மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரிப்பேர்ட் ஆயிரும். உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுக்க முடியலையா, நீங்கள் நான் வீடியோவில் சொல்கிறத வச்சு அப்படியே ஒரு நோட்டை போட்டு நீங்கள் டெய்லி ஹிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு 1/2 hour, பார்த்துக்கிட்டே நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம், திரும்ப அதை ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு 20 நிமிஷம், ஒரு தலைப்புக்கு 1 hourல தாராளமாக முடிச்சிடலாம். அதில் கொடுக்குற அந்த கூடுதல் குறிப்புகளை டெய்லி 10 20 நீங்கள் படிச்சிங்கன்னா அழகாக 3 மாதத்தில் எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸில் வந்துடும். நம்மளோட சேனலோட லிங்க்கு, ஃபஸ்ட்டு டாப்பிக்கோட லிங்க்கை வேணால் கீழே வந்து கொடுக்குறோம். நீங்கள் வந்து அதுக்குள்ளே போய் ரெஃபர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நீங்களாக ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த பேட்டர்னில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பொது அறிவு. பொது அறிவு அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா 75 மார்க்குக்கு கிட்டத்தட்ட நம்ம எவ்வளவு ஸ்கோர் பண்ணுறோமோ, 75 மார்க்கில் எவ்வளவு ஸ்கோர் பண்ணுறோமோ அட்லீஸ்ட் அபவ் 60 எடுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கட் ஆஃப் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணி உள்ளே போக முடியும். நான் சொல்லிட்டேன், சிலபஸ் சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால கட் ஆஃப் குறையும்னு மட்டும் யாரும் நினச்சிடாதீங்க. கட் ஆஃப் கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து ஹையாக தான் இருக்கும். கட் ஆஃப் வந்து ரொம்ப ஹை இருக்கும். ஏன் அப்படின்னா சிலபஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி.
இலக்கணம்னும் போது ஈஸியாக கவர் பண்ணிவிட்டு டக்குன்னு மனப்பாடம் பண்ணுறது எல்லாமே வேகமாக முடிச்சுட்டு ரிவிஷன் நிறைய பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்னும் போது கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக 170 180 தான் இருக்கும். குறைய 160 கூட வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஆனால் இதில் அட்வான்டேஜ் ஒன்று இருந்தாலும் டிஸ்அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது. நம்மளும் எவ்வளவு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலும் கிராமர் அப்படிங்கிறதுனால தமிழில் ஸ்பாட்டில் போய் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல போய் நம்ம மிஸ்டேக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு மனப்பாடம் பண்ணிட்டு போகும்போது நம்ம டைரெக்டாக டக்குன்னு ஆன்சர் கரெக்டாக போட்டுருவோம். ஆனால் இலக்கணம் அப்படின்னும் போது எவ்வளோதான் தெளிவாக படிச்சிருந்தாலும் அங்கே ஸ்பாட்டில் சின்ன சின்ன விஷயங்களை கவனிக்காமல் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால் படிச்சுட்டு நீங்கள் போனாலும் சிலபஸ் ஈஸி தானேன்னு அசால்ட்டாக போகாதீங்க. ப்ரெசன்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமாகவும் தெளிவாகவும் இருக்கணும். அதுக்கு தான் நிறைய மாடல் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதையும் நம்மளோட சேனலில் உங்களுக்கு ஒன்ஸ் கால் ஃபார் வந்த உடனே ஃபுல்லாக ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ பொது அறிவு எப்படின்னு படிக்கலான்னு பார்க்கலாம். பொது அறிவு கிட்டத்தட்ட மேக்ஸை விட்டுருங்க, அது இல்லாமல் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் அதாவது இந்தியன் நேஷனல் மூமெண்ட், ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், அப்புறம் இந்தியன் கல்ச்சர், ஓகே இல்லையா, அந்த யூனிட் 8, 9 சொல்லுவோம் இல்லையா, அந்த இந்தியன் கல்ச்சர் அந்த யூனிட்டு, கரண்ட் அஃபேர்ஸ், இவ்வளவும் சேர்த்து தான் நம்மளுக்கு 75 மார்க்ஸுக்கு வரப்போகுது. அப்போது இவ்வளவுலேயும் எத்தனை லெசன்ஸ் இருக்கும்? கிட்டத்தட்ட சயின்ஸில் மட்டுமே 60-70 லெசன் வரும். ஹிஸ்ட்ரியில், ஐஎன்எம்மில், ஜாகிரஃபி மெயினான டாப்பிக்கை விட்டுட்டோம் பாருங்கள். பாலிட்டி தான் மெயின் ஃபஸ்ட்டு டாப்பிக்கே. எல்லாரும் படிக்க வேண்டிய ஃபஸ்ட்டு டாப்பிக்கே பாலிட்டி தான். இப்போ இவ்வளவுலேயும் சேர்த்து நம்மளுக்கு 75 மார்க் வேணும். அப்போது நான் ஒரு டாப்பிக்கை மட்டுமே உட்காந்து படிச்சுட்டே இருக்குன்னா அது தப்பான ஒரு ஃபோக்கஸ். எனக்கு வந்து ஐஎன்எம்மோ ஹிஸ்ட்ரி பாலிட்டி போதும் அப்படின்னா இந்த தடவை அப்படி கிடையாது. எக்கனாமிக்ஸ்க்கே 20 மார்க் கொடுத்துருக்காங்க, ஜாகிரஃபிக்கேவும் 20 மார்க் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நிறைய நீங்கள் வந்து மிஸ் பண்ண வேண்டி வரும். அதனால் ஆல் ஓவர் எல்லா டாப்பிக்கையும் மிக்ஸ் பண்ணி படிக்கிறது தான் பெஸ்ட். அப்போது எனக்கு எல்லாத்துலேயும் முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா, நீங்கள் செலக்ட், அதாவது என்ன பண்ணோம்னா முக்கியமான பாடங்களை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சயின்ஸுன்னு எடுத்துக்கிட்டால் அதில் கெமிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம். அதில் தனிமங்கள், சேர்மங்கள், உப்பு, காரம், அந்த லெசன் இருக்கும் இல்லையா, அமிலம், காரம், உப்பு, இந்த உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், இந்த ஒரு 4 லெசனை கவர் பண்ணிங்கன்னா கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக கவர் ஆயிரும். அப்போ இது தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு தலைப்பிலையும் இருக்கிற முக்கியமான பாடங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 80 to 100 லெசன்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி நீங்கள் கையில் வச்சுக்கணும். முக்கியமான 100 பாடங்கள் மினிமம் 80ஆவது இருக்கணும், மேக்ஸிமம் 100 இருக்கணும். சின்ன கிளாஸ்லேருந்தே 6th to 12th வரைக்கும் இருக்கிற எல்லாத்துலேயும் இருக்கிற ஜிகே டாப்பிக்கில் மினிமம் 80 to 100 லெசன்ஸ் செலக்ட் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிக்க போகிறீங்க இல்லை, அதுக்கு முன்னாடி இது எல்லாமே பண்ணியிருக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த 80 லெசனை தான் நான் படிக்க போகிறேன், இந்த 100 லெசனை தான் நான் படிக்க போகிறேன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணிவிட்டு அந்த லெசனை ஒரு நாளைக்கு ஒரு லெசன் அப்படிங்கிற வகையில் ஜஸ்ட் ரீட் பண்ணிவிட்டு இல்லை வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஹேண்ட் ரிட்டனில் நோட்ஸ் எடுக்கணும். நீங்கள் அதுக்குன்னு தனியாக ஒரு நோட்டு போட்டு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கணும். அது உங்களோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங்காக இருக்கணும், உங்களுக்கு மட்டும் புரிஞ்சால் போதும். நாம் யாரும் புக்கு போட போகிறது கிடையாது, அதை தெளிவாக எழுதி அழகாக ப்ரெசன்ட் பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு புரிகிற மாதிரி நோட்ஸு ஷார்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. 50 பக்கம் இருக்கிற ஒரு லெசனை 5 பக்கம் தான் நோட்ஸே இருக்கணும். அந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ ஒரு தடவை ரீட் பண்ணியிருக்கீங்க, நோட்ஸ் எடுத்திருக்கீங்க, ஓரளவு உங்களுக்கு அந்த லெசன் வந்து ஒரு 60 to 70% அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் எடுத்த நோட்ஸை நல்லா புரிஞ்சு கிளியராக படிக்கணும், தெளிவாக படிக்கணும். திரும்ப ஒன்ஸ் புக்கை ரீட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் உங்களோட நோட்ஸை மட்டும்தான் எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் படிக்கணும். திரும்ப புக்குக்கு போகக்கூடாது. புக்கை ஏன் படிக்க சொல்கிறோம் அப்படின்னா, நோட்ஸில் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். புக்கில் தான் அதுக்கு முன்னாடி கதை, பின்னாடி கதை, அதோட கண்டினியூஷன்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். இப்போ குறிப்பெடுத்துட்டீங்க, புரிஞ்சு படிச்சிட்டிங்க. அடுத்து என்ன பண்ணோம்னா, படித்ததை
2 நாளைக்கு ஒரு வாட்டியோ வாரத்துக்கு ஒரு வாட்டியோ அது உங்களோட டைம் ஃபெசிலிட்டியை பொறுத்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 2 days ஒன்ஸ் அதை எடுத்து ஒரு நோட்ஸை ஜஸ்ட் நீங்கள் புக்கை மூடி வச்சுட்டு சொல்லி பார்க்கணுன்ற அவசியமே இல்லை. திரும்ப பார்த்தே கண்ணால் ரிவிஷன் மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மைண்டில் சப்கான்சியஸ் மைண்டில் போய் அது நின்றும். அப்போ நீங்கள் எக்ஸாமில் அது டக்குன்னு வரும் உங்களுக்கு. அடுத்தது தேர்வு பயிற்சி, அதாவது டெஸ்ட் ப்ராக்டிஸ். டெஸ்ட் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ, அதனால தான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு 3 months 3 to 4 months கிட்டத்தட்ட 6 to 7 months இருக்கு இல்லையா எக்ஸாமுக்கு. ஃபஸ்ட்டு 4 months லாஸ்ட் 3 months எப்பயுமே ரிவிஷனுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. கால் ஃபார் வந்துட்டா ரிவிஷன் மட்டும்தான் நான் பண்ணுவேன், கால் ஃபாருக்கு முன்னாடி எல்லா பாடத்தையும் முடிச்சு ஃபிங்கர் டிப்பில் நான் வச்சுருப்பேன் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கணும். ஒரு பொது அறிவை நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி தான்ப்பா படிக்கணும். ஏன்னா இப்போ நான் 80 பாடம் படிக்கிறேன், அதுலேருந்து எனக்கு வந்துருமா அப்படின்னா 80 பாடத்துலேருந்து 75 கொஷின் வராதா? நம்ம படிக்கிற 80 பாடம் முக்கியமானது தான். சில பேர் 100 பாடம் கூட படிப்பீங்க, அதுலேருந்து 75 வராதா? சரி வரலை, 50 கொஷின் வராதா? 100 லெசன்ல இருந்து 50 கொஷின் வராதா? வரும். இப்போ இது போக மிச்சம் இருக்க 25 கொஷின் இருக்கு இல்லையா, அந்த 25 கொஷினை நான் எலிமினேஷன் மெத்தடில் ஒரு 5 கொஷினும் திஸ் ஆர் தட், அதாவது இதுவா அதுவா அப்படிங்கிற கெஸ்ஸிங்கில் ஒரு 5 கொஷினும் போட்டேன்னா எனக்கு ஈஸியாக 60 எடுத்துடலாம் இல்லையா? 60. அப்போது மிச்சம் இருக்கிற என்னன்னே தெரியாத கொஷினில் நம்ம ஆட்டோமேட்டிக்காக 1 or 2 மார்க்ஸ் வந்துடும். 60 65 ஈஸியாக எடுத்துடலாம். 65 அவ்வளோதான் எய்ம், அதுவே போதும் தாராளமாக. தமிழில் above 95, மேக்ஸில் 24 or 25 எடுத்தே ஆகணும். மேக்ஸில் மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது. அந்த எய்மோடு தான் படிக்கவே ஆரம்பிக்கணும். சரியா? இதுதான் ஜிகேக்கு நான் சொல்கிற ஐடியா. பாடங்களை செலக்ட் பண்ணிக்கிறணும், நோட்ஸ் எடுத்துக்கணும், புரிஞ்சு படிக்கணும், திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒன்ஸ் ஒரு லெசனை படிச்சிட்டிங்கன்னா 2 நாளைக்கு ஒரு வாட்டி அதை எடுக்கணும், கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒன்ஸ் கால் ஃபார் போட்டதுக்கப்புறம் நிறைய டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் அதில். அடுத்தது மேக்ஸ் எப்படி கவர் பண்ணலாம்? மேக்ஸ் நிறைய பேர் புக் எடுத்துகிட்டு 6th ஆரம்பிப்பீங்க. 6th ஓகே இருக்கா, எக்ஸாம்பிள் சம் பார்க்குறோம், எக்ஸசைஸ் சம் பார்க்குறோம் அப்படின்னு. திரும்ப 7th எனக்கு தெரிஞ்சு அது பின்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ப்ராக்டிஸுக்கு தான் புக்கை யூஸ் பண்ணணும். அப்போ எப்படி படிக்கணும்? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் எடுத்துக்கணும், தலைப்பு வாரியாக நீங்கள் எடுக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ LCM HCF அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த டாப்பிக்கை எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதில் பேசிக்லேருந்து டஃப் மாடல் வரைக்கும், இது வரைக்கும் எக்ஸாமில் என்னென்ன மாடல் கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்களோ அந்த எல்லா மாடலுக்கும் 1 இல்லை 2 சம்ஸ் நீங்கள் உங்கள் நோட்டில் நீங்கள் எழுதி வைக்கணும். ஃபஸ்ட்டு LCM HCF, சிம்பிளிஃபிகேஷன் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அந்த டாப்பிக்கில் இருக்கிற எல்லா மாடல்ஸையும் டைப் 1, டைப் 2, டைப் 3ன்னு சொல்லி இந்த மாடல்லாம் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குன்றதை நீங்கள் எழுதி வைக்கணும். எல்லா சம்மையும் எல்லானா ஒரு டைப்லேயே ஒரு 1 or 2 சம்மோ நீங்கள் பண்ணால் போதும், உங்கள் நோட்டில் இருக்கணும். ரெண்டாவது அடுத்த டாபிக், அடுத்த ஹெட்டிங் எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதில் இருக்கிற அதே மாதிரி தான் எல்லா மாதிரிகளும்னா ஆல் மாடல்ஸ், எல்லா மாடல் சம்ஸும் உங்கள் நோட்டில் இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு சிலபஸில் கொடுத்துருக்க ஒரு 8லேருந்து 10 ஹெட்டிங் தான் இருக்கும். அந்த 8 ஹெட்டிங்க்கும் ஒரு வாரத்துக்கு ஒரு ஹெட்டிங் நீங்கள் பண்ணால் கூட 2 வாரத்தில் மேக்ஸவே 2 மாதத்தில் மேக்ஸவே முடிச்சிடலாம். ஒரு வாரத்துக்கு ஒரு தலைப்பு LCM HCF நான் எடுத்துக்குவேன். எல்லா யூடியூபையுமே ரெஃபர் பண்ணுங்கள். என்னென்ன மாடல் சம்ஸ்லாம் அதில் கேட்டிருக்காங்களோ அந்த சம்ஸ் எல்லாத்தையும் உங்கள் நோட்டில், எல்லாத்தையும் இல்லை நான் ஒவ்வொரு மாடலுக்கு ஒன்று சொல்கிறேன், எழுதி வைங்க. மாடல் 1, மாடல் 2, மாடல் 3. அடுத்து சிம்பிளிஃபிகேஷன், தனி வெட்டி, கூட்டு வெட்டி, பரப்பளவு, இந்த சம்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் வரணும். அடுத்து தான் நீங்கள் புக்கை எடுக்கணும். புக்கை எடுத்து இப்போ நீங்கள் பார்த்த சம்மெல்லாம் புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்க, புக்கை நீங்கள் ஒரு கொஷின் பேப்பர் மாதிரி கையில் வச்சுக்கிட்டு புக்கை நீங்கள் செஞ்சு பார்க்கணும். நம்ம பார்த்த மாடல்லாம் அந்த புக்கில் இருக்கிறத நம்ம போட வருதா, நம்மளுக்கு செய்ய முடியுதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேங்க் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அதை எல்லாத்தையுமே எடுத்து நீங்கள் ஜஸ்ட்டு திரும்ப போட்டு பார்க்கணும். எப்போ
நான் வந்து எல்லா சம் போட்டு பார்த்துட்டேன், அவ்வளோதான், ஆல்ரெடி நான் மேக்ஸ் மேஜர் தான், மேக்ஸில் வந்து எக்ஸ்பர்ட் தான், அதனால் எனக்கு தேவையில்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த தொடர் பயிற்சி இல்லாமல் உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ணவே முடியாது. எவ்வளோ பெரிய நீங்கள் ஜாம்பவானாக இருந்தாலும் மேக்ஸுக்கு நல்லா நீங்கள் பண்ணிட்டீங்க, எனக்கு வந்து இப்போ விட்டாலும் நான் 25 அவுட் ஆஃப் 25 வாங்கிடுவேன் அப்படின்னா மினிமம் வாரத்துக்கு 3 நாளாவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். மேக்ஸ் சுத்தமாக ஓரளவுக்கு தான் தெரியுன்றவங்க டெய்லி உங்களோட ஷெடியூலில் மேக்ஸ் இருக்கணும். எப்படி ஒரு நாளைக்கு வந்து ஸ்டடி பிளானை ஷெடியூல் பண்ணணும், எப்படி அதை கொண்டு போகணுன்றதை உங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு வீடியோவை நான் கொண்டு வரேன். உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இப்போ தமிழுக்கு எவ்வளோ டைம் ஒதுக்கணும், மேக்ஸு எவ்வளோ ஒதுக்கணும் அப்படிங்கிறத அதில் நான் சொல்கிறேன். அடுத்து இன்னொரு வீடியோ போடுறேன். நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். எக்ஸாம் வரைக்குமே மேக்ஸ் டச் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்போது உங்களுக்கு தலைப்பு வாரியாக இருக்கிற மாடல்கள்லாம் சர்ச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, எல்லா மாடலும் கவர் பண்ணிட்டோமான்னு தெரியலை அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலில் இதை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு தலைப்பை எடுத்து அதில் இருக்க எல்லா மாடலையும் உங்களுக்கு வந்து என்னோடய ஹேண்ட் ரிட்டனாகவே போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணி டீச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் புக்கில் இருக்க கொஸ்டின்ஸ் அதில் இருக்கும். இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட மொத்த கம்பைலேஷன் கலெக்ஷன் வந்து ஒவ்வொரு ஹெட்டிங்கும், அதாவது இப்போ எல்சிஎம் ஹெச்சிஎஃப் முடியுதுன்னா 10 வருஷமாக கேட்ட எல்சிஎம் ஹெச்சிஎஃப் சம்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக தொகுத்து ஒரு பிடிஎஃபாக உங்கள் கையில் கொடுத்துருவோம். நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்மளோட சேனலில் ஆல்ரெடி ஒரு 3-4 டாபிக்ஸ் வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க நீங்கள் அதில் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நோட்ஸ் எடுத்து நீங்கள் மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லா டாப்பிக்கையும் நாங்கள் கவர் பண்ணி கொடுத்துருவோம். கொஷின் பேப்பர்ஸும் கொடுத்துருவோம், ப்ராக்டிஸும் கொடுப்போம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது சேனல் பிடிச்சிருக்கு, நீங்கள் ஆல்ரெடி ஒரு அகாடமியில் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னாலும் அவங்க கொடுக்குறத இந்த பேட்டர்னில் படிங்க. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து மேக்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து எப்படி உங்களோட ஸ்டடி ரொட்டீன் இருக்கணும். ஒன்ஸ் எல்லாமே படித்து முடிச்சிட்டிங்க, தமிழ் எல்லாமே, ஸ்டடி ரொட்டீன் இருக்கணும்னா உங்களோட ஸ்டடியில் ரிவிஷன் கம்பல்சரி எப்பயுமே இருக்கணும். ரிவிஷன் வீக்லி ஒன்ஸாக இருக்கலாம், இல்லை டெய்லியும் காலையில் ஃபஸ்ட்டு புக் எடுத்தனே முதல் நாள் படித்ததை ஒரு வாட்டி நான் ரீட் பண்ணிவிட்டு படிப்பேன் அப்படின்னு இருப்பாங்க, அதுவும் ஓகே. இல்லை 1 வீக் ஃபுல்லாக நான் ஒரு ஷெடியூல் போட்டு படிச்சுட்டு அந்த வீக் எண்டில் அந்த படித்த 1 வீக் போர்ஷனையும் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணுவேன். அது எப்படி வேணாலும் உங்களோட ஸ்ட்ராட்டஜி அதுபடி ரிவிஷன் கண்டிப்பாக இருக்கணும். 2வது இருக்க வேண்டியது டெஸ்ட் ப்ராக்டிஸ். நீங்கள் வந்து கால் ஃபார் போட்டதுக்கப்புறம் ஏதாவது டெஸ்ட் பேட்ச் போட்டாங்கன்னா அதில் சேருங்க. 300 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு உள்ளேயே நிறைய பேர் டெஸ்ட் பேட்ச் போடுறாங்க. அதில் ஜாயின் பண்ணி அப்போ தான் உங்களுக்கு கொஷின் பேப்பர்ஸ் நிறைய கிடைக்கும். அதில் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ஆல்ரெடி படித்தவங்களாக இருந்தால் நீங்கள் இப்போ இருந்தே கூட டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணலாம். 6 மாதத்துக்கு. புதுசாக படிக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் கால்ஃபாருக்குள்ளே போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு 2 months வந்து அட்லீஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் லாஸ்ட்டு 1 month இருக்கும்போது என்ன பண்ணணும்னா மாடல் எக்ஸாம் நிறைய எழுதணும். ஏன்னா சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சிலபஸ் எப்படி வேணாலும் வரலாம். ஃபுல் கிராமரும் கொஷினில் வரும்போது நம்ம எந்த இடத்துல எல்லாம் மிஸ்டேக் பண்ணுறோம், எதெல்லாம் நம்ம கவனம் இல்லாமல் தப்பு பண்ணிடுறோம் அப்படிங்கிறத இந்த மாடல் எக்ஸாமில் தான் நீங்கள் கற்றுக்க முடியும். நிறைய ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓஎம்ஆரில் வந்து மிஸ்டேக் பண்ணி எவ்வளவோ தப்பு பண்ணி மார்க் விட்டவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதனால் ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப முக்கியம். இதை வந்து மாடல் எக்ஸாம்லேயே நீங்கள் சேர்த்து பண்ணணும். அடுத்தது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி. படிக்கிறது இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே எப்படி படிக்கணும். இந்த இதை படித்து நான் என்ன ஸ்ட்ராட்டஜியை வந்து அது கூட இன்க்ளூட் பண்ணால் சக்ஸஸ் ஆக முடியும். இது நான் ஆல்ரெடி சொன்னதை எல்லாருமே பண்ணுவாங்க. 20 லட்சம் பேர் ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னா அது 20 லட்சம் பேரும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி படிப்பாங்க. ஆனால் எல்லாரும் சக்ஸஸ் ஆகிட முடியுமா அப்படின்னா கிடையாது. யார் சக்ஸஸ் ஆக முடியும்னா அதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்கணும்னா சரியான குறிக்கோள் இருக்கணும். குறிக்கோள்னா என்ன, எதுக்காக அவங்க இந்த எக்ஸாம்குள்ளே வந்தாங்க, ஏன் இந்த எக்ஸாம் எழுதணும். கண்டிப்பாக எல்லாரும் நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப்பில் இருக்கும்போது இதில் படிக்கிறது கஷ்டம், இதில் வேலை வாங்குறது கஷ்டம் தெரிஞ்சு நம்ம உள்ளே வரோம் அப்படின்னா
ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு வந்து பண்ணணும், படிக்கணும், வேலை வாங்கியே ஆகணுன்ற ஒரு எய்முக்காக தான் இங்கே நம்மளை தள்ளுது. அப்போது நம்மளோட எய்ம் என்ன? என் பிள்ளைங்களுக்காக நான் இந்த வேலைக்கு வரேன், இல்லை என்னோட சுய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக நான் வர்றேன், நான் அப்படியே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க விரும்பலை, இல்லை எனக்கு வந்து இந்த வேலை கிடைச்சா தான் அடுத்து என் லைஃப்பில் வந்து அடுத்த ஸ்டெப் போக முடியும், மேரேஜ் இந்த மாதிரி அப்படி போக முடியும். இந்த மாதிரி என்ன எய்ம் இருக்குது? உங்களுடைய குறிக்கோளை ஃபஸ்ட்டு செட் பண்ணுங்கள். எய்மை செட் பண்ணணும். ஒன்ஸ் இதுக்காக தான் நான் உள்ளே வாரேன், இதை நான் அச்சீவ் பண்ணால் தான் என்னால் அடுத்து அந்த இதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற செட்டு இருக்கணும். எந்த குறிக்கோளும் இல்லாமல் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படித்தாங்க, நானும் படித்தேன், அம்மாங்க சொன்னாங்க நானும் படித்தேன் அப்படின்னு படிக்கிறவங்க கண்டிப்பாக பாஸ் பண்ணவே முடியாது. ரெண்டாவது, நேரம் ஒதுக்குறதுக்கு ரெடியாக இருக்கணும். எனக்கு ஒரு நாளைக்கு 1 hour கூட ஒதுக்கவே முடியாது, அவ்வளோ டைட் ஷெட்யூலில் நான் இருக்கேன், ஆனால் எக்ஸாம் படிப்பேன் அப்படின்னு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்காது. என்ன இப்படி நெகட்டிவாக சொல்கிறாங்க நீங்கள் நினைக்காதீங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு வந்துட்டால் அதுக்குன்னு டைம் ஒதுக்குறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஃப்ரெஷர்ஸாக பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 5 hours படிக்க ஆகணும். ஏன்னா இன்னும் 6 months தான் இருக்குது எக்ஸாமுக்கு. ஆல்ரெடி படித்தவங்களாக இருந்தால் மினிமம் 3 hours படிக்கணும். மினிமம் 3 hours. மேக்ஸிமம் புதுசாக வரவங்க 5 hour ஒதுக்கிறதுக்கு டைம் இருந்தால் மட்டும் இதுக்குள்ளே வாங்க. இல்லை சும்மா டெய்லி 1/2 மணி நேரம் படிக்கிறேன், டெய்லி 1 மணி நேரம் படிக்கிறேன், எழுதி பார்ப்போம் அப்படின்னு வந்தீங்கன்னா வாங்க. ஒன்றும் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லலை, ஆனால் இந்த வருஷம் வேலை வாங்க முடியாது. அடுத்த வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷமோ நீங்கள் வேலை வாங்கலாம். அதுக்கு நான் வந்து இது சும்மா ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்கிறேன்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி படிக்கலாம். இல்லை இந்த வருஷமே எனக்கு வேலை வேணும்னு நினைக்கிறவங்க டைமை ஒதுக்க ரெடியாக இருங்க. டைம் ஒதுக்குங்க அப்படின்னா உட்காந்து கையில் புக்கை வச்சு படிக்கிறது தான் டைம் ஒதுக்குறது கிடையாது. நீங்கள் வந்து ட்ராவலில் இருக்கும்போது ஹெட்ஃபோன் போட்டு கேட்டுக்கலாம், வேலை செய்யும்போது ஹெட்ஃபோன் போட்டு கேட்டுக்கலாம், இல்லை நீங்கள் கண்ணில் உட்கார்ற இடத்துல கண்ணில் படுற மாதிரி நோட்ஸுகளை ஒட்டி வச்சு அதை அப்பப்போ பார்த்துக்கலாம். இல்லை அமைதியாக நான் உட்காந்துருப்பேன், நான் சொல்லி பார்த்துட்டே இருப்பேன் மனசுக்குள்ளே அப்படின்னா அதுவும் ஒரு படிப்பு தான். அதுவும் அது எல்லாமே சேர்த்து தான் நான் 5 மணி நேரம் சொல்கிறேன். அடுத்தது தன்னம்பிக்கை. ரொம்ப 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 தேவையான ஒன்று. இந்த எக்ஸாமுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் நம்ம வரவே முடியாது. அப்படி செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது ஒருத்தர் வந்து டிஎன்பிஎஸ்சியாப்பா இதில் எல்லாம் காசு கொடுத்தா வேலை கிடைக்கும், இதில் எல்லாம் எத்தனையோ பேர் லட்சக்கணக்கில் வருஷம் பூரா எழுதுறாங்க, யாருக்குமே கிடைக்கல, உனக்கா கிடைக்க போகுதுன்னு ஒருத்தர் சொன்னாலும் நம்ம அப்படியே உடஞ்சிருவோம். அதுலேருந்து அப்படியே டீவியேட் ஆகி வேண்டாம் விட்டுருவோமான்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடுவோம். அதனால என்னால் முடியுன்ற ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உள்ளே வரணும். எனக்கு தெரிஞ்சு உள்ளே வர்றாங்க அப்படின்னாலே படிக்கிறோம், என்னால் படிக்க முடியும், இவ்வளோ பேர் கூட காம்பீட் பண்ண முடியும், போஸ்டிங்கை வாங்க முடியுன்ற கான்ஃபிடென்ட் இருந்தால் தான் நீங்கள் உள்ளேயே வருவீங்க. ஓகேவா? இப்போ ஒருத்தவங்க நான் சமைக்கிறேன் அப்படின்னு உள்ளே போகிறாங்கன்னா சமைக்கிறதுக்கான ஒரு பேசிக்காவது அவங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் தான் உள்ளே வருவாங்க, இல்லாட்டி அந்த பக்கமே போக மாட்டாங்க. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே நீங்கள் உள்ளே வரீங்கனாலே ஆல்ரெடி கான்ஃபிடென்ட் இருக்கும். அந்த கான்ஃபிடென்ட்டை கடைசி வரைக்கும் விடாமல் இறுக்கி பிடிச்சிக்கணும். யார் என்ன சொன்னாலும் இடையில கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அடுத்தது பொறுமை. இது ரொம்ப 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 முக்கியம் டிஎன்பிஎஸ்சியில். ஏன் அப்படின்னா ஒரு எக்ஸாமை வந்து கால் ஃபார் வந்து அது கரெக்ஷன் பண்ணி ரிசல்ட்டு விட்டு சிவி அப்லோட் பண்ண சொல்லி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி கவுன்சிலிங் முடித்து போஸ்டிங் போடுறதுக்கு வருஷ கணக்கில் ஆகிடும். ஈவன் லாஸ்ட் குரூப் 2 எக்ஸாம் கூட எல்லா ப்ராசஸும் முடிக்கிறதுக்கு 3-3.5 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு போனேன், எக்ஸாம் எழுதினேன், அப்படியே நான் போஸ்டிங் வாங்கினேன், அடுத்த 6 மாதத்துக்குள்ளேயே செட்டில் ஆகணுன்றவங்க கண்டிப்பாக இதுக்குள்ளே வர்றது வந்து தேவையில்லாதது. நீங்கள் உங்களுக்கு ஏற்றாப்புல டக்குன்னு போகிற மாதிரி ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடலாம். ஆனால் இதுக்குள்ளே வந்தால் பொறுமை அவசியம். திடீர்னு எக்ஸாம்ஸை கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க, திடீர்னு எக்ஸாம் பேட்டர்னை மாற்றுவாங்க, நிறைய சிலபஸை மாற்றுவாங்க, எல்லாத்தையும் ஏற்றுக்கிற பக்குவம் இருக்கணும். இது வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கோங்களேன். டிஎன்பிஎஸ்சியோட இத்தனை பொறுமையும் தாண்டி வந்தால் மட்டும்தான் வேலை செய்கிற பொறுமை நம்மளுக்கு இருக்கும். இதுக்கே உன்னோட லைஃபுக்கே உன்னால் வெயிட் பண்ண முடியலை, உன்னோட லைஃபுக்கே இத்தனை ஒரு ஸ்டேஜை தாண்டி வர்றதுக்கு உனக்கு பொறுமை இல்லை. இப்போ நீ எப்படி வந்து லைஃப் லாங் 60 வயசு வரைக்கும் ஒரு பப்ளிக்கை வந்து ஃபேஸ் பண்ணி சர்வீஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரியும் மறைமுகமாக அவங்க சொல்கிறாங்க. அதனால பொறுமையாக இருக்க கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்தது பலனை எதிர்பார்க்காமை. பலனை எதிர்பார்க்காமை அப்படின்னா என்னென்னா, எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறீங்க,
இப்போ எனக்கு இதை நான் படிக்கிறேன், எனக்கு ஆஃபீஸர் கிரேடு தான் கிடைக்கும், இதை படித்தா நான் டைரெக்டாக குரூப் 4 எழுதுனா விஓ தான், அந்த இதை எய்ம் பண்ணிக்கிட்டே படிக்கக்கூடாது. நான் படிக்கிறேன், வேலை கிடைச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷம், கிடைக்காட்டியும் ஏதோ ஒன்று நான் கற்றுக்கிறேன். ஏன்னா இப்போ நான் கிடைக்காட்டியும் இந்த காலங்கள் நான் இது படிக்கிறதுக்காக ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஒதுக்குனது ஏதோ ஒரு சினிமா பார்த்தோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடிச்சோ எனக்கு வீணாக தான் போகுது என் லைஃப்பில். அதுக்கு பதிலாக நான் ஏதோ 4 விஷயம் கற்றுக்கிட்டேன். இந்த விஷயத்த என் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்க எனக்கு யூஸ் ஆகும் இல்லையா? என்னோட லைஃப்லேயே ஏதோ ஒரு இடத்துல இந்த விஷயங்கள் எனக்கு வழிகாட்டியாக இருக்கும். நான் கற்றுக்கிட்ட இந்த விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுக்கும். ஏதோ ஒன்று நான் செய்கிறது நல்ல விஷயந்தான், இந்த நல்ல விஷயம் எனக்கு வேலையாக மட்டும்தான் திரும்ப வரும் அப்படிங்கிறது இல்லை, என் லைஃப்பில் ஏதோ ஒரு இடத்துல இது எனக்கு நல்லது செய்யும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் படிக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது டிமோட்டிவேஷனுக்காக கிடையாது, நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் கிடையாது, எல்லாமே காலேஜ் படித்து தான் இந்த எக்ஸாமுக்கு வந்திருக்கோம். இப்போ என்னென்னா, ஒவ்வொரு வருஷமும் 20 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், 20 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க. ஓகேவா? 20 லட்சம், 20 lakhs. இப்போது இந்த 20 லட்சம் பேரில் புதுசாக கொஞ்சம் பேர் வருவாங்க, ஆல்ரெடி படித்தவங்க நிறைய பேர் விலகி போயிடுவாங்க, அது விட்டுருங்க. ஆவரேஜாக 20 லட்சம் பேர், வருஷத்துக்கு 10,000 பேருக்கு வேலை கொடுத்தா கூட குரூப் 4ல் இல்லையா, வருஷத்துக்கு 1 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னு கூட வச்சுக்கிறோம். வருஷத்துக்கு 1 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தா கூட சான்சஸே இல்லை அந்த 1 லட்சம் பேருக்குலாம் கொடுக்குறது. 10,000லேருந்து ஒரு 15,000 பேர் தான் ஒரு வருஷத்துக்கு போடுவாங்க. கொடுத்தா கூட இந்த 20 லட்சம் பேருக்கும் போஸ்டிங் கொடுத்து முடிக்க 20 வருஷம் ஆகும் இல்லையா? அப்போ கண்டிப்பாக வருஷத்துக்கு 10,000 பேருக்கு தான் வேலை கிடைக்க போகுது. மிச்சம் இருக்கிற 19,90,000 பேரும் திரும்ப அடுத்த வருஷத்துக்கு எக்ஸாம் படிக்க தான் வரப்போகிறோம். ஆனால் அந்த 20 லட்சம் பேரும் கண்டிப்பாக போஸ்டிங் போக மாட்டாங்கல்ல. இன்னைக்கு நான் சொல்கிறேன், அப்ளை பண்ணுற 20 லட்சம் பேரும் 20 வருஷம் கழிச்சுனா கூட வேலைக்கு போக போகிறது கிடையாது. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, டிவியேட் ஆகி சொந்தமாக பிஸ்னஸ் ஏதாவது பண்ண போயிடுவாங்க, இல்லை வேண்டான்னு நிறுத்திடுவாங்க, இல்லை அவங்களா ஒரு ஓனாக ஸ்கூலுக்கோ எதுக்கோ டீச்சிங் பண்ண போயிடுவாங்க. இப்படி விலகி போகிறவங்க நிறையா இருப்பாங்க. அதில் போஸ்டிங் கிடைக்க போகிறது 1 லட்சமோ 2 லட்சம் பேருக்கோ தான். ஏன்னா அவ்வளவுதான் வேக்கண்ட்டும் இருக்குது தமிழ்நாட்டில். நம்ம போட்டி அதிகமாக போடுறோன்றதுக்காக எல்லாருக்கும் கொடுக்க முடியாது இல்லையா? அப்போ மிச்ச பேரோட கதி என்ன? இதெல்லாம் தெரிஞ்சுதானே உள்ளே படிக்கவே நம்ம வர்றோம். நம்மளுக்கு வேலை உறுதியாக கிடைக்கும்னு சொல்லி யாராலையும் சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் நான் கட் ஆஃப் கிளியர் பண்ணால் எனக்கு கிடைக்கும், பண்ணாட்டியும் இப்போ நான் படிக்கிறது என் லைஃபுக்கு யூஸ் ஆகுன்றதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ப்ரீகேஜி எல்கேஜிலேருந்து +2 வரைக்கும் டிகிரி முடித்து பிஎட் முடித்து எம்எட் முடித்து இல்லை பிகாம் பிஇ எம்இ இத்தனை வருஷம் படித்தோம் இல்லையா? எதை யோசித்து படித்தோம்? எனக்கு வேலை கிடைக்கும், நான் லட்சமாக சம்பாதிப்பேன்னு நினச்சி படித்தோமா? படித்தா நம்ம வாழ்க்கையில் என்னைக்காவது ஏதாவது உதவும். படிப்பு நம்ம படிக்காத ஒருத்தருக்கும் படித்தவங்களுக்கும் எவ்வளவோ டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? அந்த வித்தியாசம் என் வாழ்க்கையில் என்னோட லைஃப் மேலே போகிறதுக்கு எனக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த படிப்பு உதவும்னு நினச்சி தான் நம்ம படித்தோம். அந்த மைண்ட் செட்டோடு தான் நீங்கள் டிஎன்பிஎஸ்சியும் படிக்கணும். நான் இந்த படிக்கிறேன் அப்படி ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது, டென்ஷன் ஆகுறது, அழுகிறது, இதுக்காக வீட்டில் இருக்கவங்க கூட எல்லாரு கூடயும் சண்டை போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணவே கூடாது. நான் படிக்கிறேன், வேலை கிடைச்சா ரொம்ப சந்தோஷம், கிடைக்காட்டியும் சந்தோஷம், நான் படித்தேன், என் அறிவை வளர்த்துக்கிட்டேன், எனக்கு ஏதோ ஒரு இடத்துல இது யூஸ் ஆகும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு நீங்கள் படிங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் படிப்பீங்க, ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காக கிளியரே பண்ணிடுவீங்க. அடுத்தது சரியாக படித்தல். சரியாகனா ஸ்மார்ட்டாக படிக்கிறது. ஓகேவா? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை விட அது வேஸ்ட். ஸ்மார்ட் ஒர்க்கு தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஒர்க்கு தான் சரியாக படித்தல். அது எப்படி படிக்கணுன்றதை தெரிஞ்சு படிக்கிறது. அதைத்தான் இந்த வீடியோவில் இவ்வளோ நேரமும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதை தெரிஞ்சு தமிழை நான் இப்படி தான் படிப்பேன், ஜிகேவை நான் இப்படி தான் படிக்க போகிறேன். யார் என்ன பக்கத்தில் இருக்கவங்க இன்னொன்று படித்தேன்னே அதை தூக்கிட்டு போய் படிக்கிறது, இன்னொருத்தவங்க இப்படி படிப்பான்னு சொன்னேனே ஓ அப்படியான்னு அங்கே தவிர்றது, இந்த வேலையே செய்யாமல் ஜிகே நான் இப்படி தான் படிக்க போகிறேன், மேக்ஸ் நான் இப்படி தான் படிக்க போகிறேன், இத்தனை லெசன் தான் ஜிகேல படிக்க போகிறேன், தமிழை ஒரு டாபிக் எடுத்தால் நான் இவ்வளோதான் தரோவாக கிளியர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி உங்களுக்குன்னு சரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியோட படிக்கணும். இதுதான் சக்ஸஸுக்கான ஸ்ட்ராட்டஜியாக நான் பார்க்குறது. ஓகேவா?
ஓகேப்பா, எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த நியூ இயர்லேருந்து எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்கும்போது நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மைண்டில் வச்சுட்டு இந்த பேட்டர்னில் படிக்க ஆரம்பிங்க. நீங்கள் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணாலும் சரி, வேறு உங்களோட அகாடமியை ஃபாலோ பண்ணாலும் சரி, நீங்கள் இந்த பேட்டர்னை அவங்க கொடுக்குற நோட்ஸை வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபைடாக படிப்பீங்க. உங்களுக்கே நம்ம தெளிவாக படிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். நீங்கள் அதே மாதிரி நம்ம சேனலில் ஜிகே வீடியோ, மேக்ஸ் வீடியோ, தமிழ் வீடியோ எல்லாத்துக்கான லிங்க்கையும் கீழே வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணி உள்ளே போய் பாருங்கள். ஜிகேவுக்கெல்லாம் என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை வச்சு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அப்போ உங்களுக்கு நோட்ஸ் எப்படி எடுக்கணுன்ற ஒரு ஐடியாவும் கிடைக்கும். ரொம்ப அப்படி அழகாக மற்றவங்க மாதிரி டெக்கரேட் பண்ணி எழுதியெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். என்னோட ஓன் ரிட்டன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் எப்படி இருக்கணும், ஏன்னா நான் என்ன ஐடியாவில் எழுதியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதனால் நானே அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைனும் பண்ணியிருப்பேன். ஒன்ஸ் போய் பாருங்கள். எல்லா தமிழ், மேக்ஸு, ஜிகே 3க்கும் ஒவ்வொரு வீடியோ ரெஃபர் பண்ணுங்கள். தமிழ் நியூ சிலபஸ்லாம் நான் பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துருப்பேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த வருஷம் எக்ஸாமை கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்குறதுக்கு எல்லாருக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். நீங்கள் திரும்ப சொல்கிறேன், இந்த நியூ இயர்லேருந்து ஒரு நல்ல ரெசல்யூஷனோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்த நியூ இயருக்கு உங்கள் கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.